अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கழ்வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஒரே இரவிலே 1000 ஸ்லோகங்களை வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். அந்த ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ பாதுகா சகஸ்திரம் என்று வழங்கப் பெறுகிறது. இது பல பல பத்ததிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பத்ததி ஒரு பகுதி என்று வைத்துக் கொள்வோம். ஆக முதலிலே பிரஸ்தாவ பத்ததி என்று முன்னுரையாக சில வார்த்தைகளை சொன்னார். அதற்கு பிறகு சமாக்கியா பத்ததி என்று அந்த திருநாமத்தினுடைய பெருமையை சொன்னார். பிரபாவ பத்ததி என்று பெருமைகளை சொன்னார் என்று வரிசையாக பார்த்து கொண்டு வந்தோம். அதிலே கடைசியாக அந்த அதாவது காட்டிற்கு எழுந்தருளின விஷயத்தை தெரிவிக்கிற ஒரு பத்ததி, திரும்பி எழுந்தருளினதை பற்றி தெரிவிக்கிற ஒரு பத்ததி, 6வது பத்ததியாக அதிகார பரிகிரக பத்ததி என்று அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நிலை அது எப்படி இருந்தது என்பதை விவரித்தார். அடுத்தபடியாக இப்பொழுது 7வது பத்ததி, இது அபிஷேக பத்ததி என்று வழங்கப் பெறுகிறது. அதாவது அபிஷேகம் பட்டாபிஷேகம் பண்ணுகிற காலத்திலே அது எப்படி இருந்தது, பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள போகிற காலத்திலே என்பது அதாவது முன்னால சொன்ன பத்ததி அதிகார பரிகிரக பத்ததி. இப்போ அந்த அதிகாரம் செலுத்துகிற காலத்திலே எப்படி இருக்கிறது என்று அதனுடைய நுட்பங்களை எல்லாம் தெரிவிப்பதற்காக ஸ்லோகங்களை அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். இதில் இப்பொழுது நாம் பாதுகாசாஸ்திரத்தில் 181வது ஸ்லோகம், அதாவது அபிஷேக பத்ததியினுடைய முதல் ஸ்லோகம் அது. அந்த ஸ்லோகத்தை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். அந்த பாதுகையானது நம்ம ரட்சிக்க வேண்டும் என்று பொதுவாக தெரிவிக்கிறார். அதில் ஒரு அற்புதமான விஷயத்தையும் தெரிவிக்கிறார். பாஹினஹ பாதுகே யஸ்யா விதாஸ்யன் அபிஷேச்சனம் ஆபிஷேச்சனிகம் பாண்டம் சக்ரே ராமஹா பிரதக்ஷிணம். பாதுகே நஹா பாஹி, ஹே பாதுகையே எங்களையெல்லாம் நீ காப்பாற்றுவாயாக என்று முதல்ல பிரார்த்திக்கிறார். ஏன்னா இது ஒரு புது பத்ததியாகினாலே, இது ஒரு தனியான பகுதியாக, இது அபிஷேக பத்ததி என்று தொடங்குகிறபடியினாலே, ஏ கல்லுழைத்த பாதுகையே எங்களையெல்லாம் நீ காப்பாற்றுவாயாக என்று சொன்னார். இந்த பாதுகை எப்படிப்பட்டது? யஸ்யாஹா அபிஷேச்சனம் விதாஸ்யன், எந்த ஒரு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறதோ அப்படிப்பட்ட அந்த பாதுகையை ஆபிஷேச்சனிகம் பாண்டம், வால்மீகி ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை அப்படியே இங்க உபயோகப்படுத்துகிறார். அதாவது சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்ணினார், தம்முடைய கீழ் வழியாலே இப்படி ஓரக்கண்ணால பார்த்து கொண்டே போனாராம். அதாவது ராமபிரானுக்கு பட்டாபிஷேகத்திற்காக நிறைய பொருள்களை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் கிடையாது என்று தசரதர் சொல்லிவிட்டார். அவர் அதை திரும்பி போகிற பொழுது அந்த வஸ்துக்களை எல்லாம் கண்ணாலே பார்த்து கொண்டே போனார். அது ஆபிஷேச்சனிகம் பாண்டம் ராமஹா பிரதக்ஷிணம் சக்ரே, அந்த பட்டாபிஷேகத்திற்காக வைத்திருந்த பொருள்கள் அத்தனையும் ராமபிரான் பிரதட்சிணம் செய்தார்.
அது ஆபிஷேச்சனிகம் பாண்டம். ஆபிஷேச்சனிகம் என்னால் பட்டாபிஷேகத்திற்காக வைக்கப்பட்டிருந்த, பாண்டம் என்னால் பொருள்கள். பொருள்கள் என்னால் என்ன? சிம்மாசனம், செங்கோல், இன்னும் வெண்கொற்ற கூடை, இன்னும் அந்த பாதபீட்டம், கிரீட்டம், இதெல்லாம் பட்டாபிஷேகத்துக்குன்னு சேகரித்து வைப்பார்கள் அல்லவா? அதோடு கூட இந்த பாதுகையும் எழுந்துள்ளது. அதில் இந்த பாதுகையும் ஒன்று. இந்த ஆபிஷேச்சனிகம் பாண்டம் என்று இருக்கக்கூடியதை அந்த ராமபிரான் அப்படி பார்த்து கொண்டே போனார். சாவேக்ஷ ஜகாம சாவேக்ஷா என்று வால்மீகி ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பார்த்து கொண்டே போனார் அவற்றையெல்லாம் என்று. உடனே சில பேர் என்ன சொல்லுவார்கள், தனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் இப்பொழுது பட்டாபிஷேகம் என்று கிடையாதுன்னு சொல்லிவிட்டா, இதெல்லாம் நம்ம ஒன்றுமே உபயோகப்படுத்த முடியலையே அப்படின்னு ஏதோ வருத்தத்தோடு அவர் பார்த்துட்டு போனாரா, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விட்டதே என்று அதை பார்த்து கொண்டு போனாரான்னா அப்படி அல்ல. அத சாவேக்ஷா ஜகாமா என்பதற்கு அழகான அர்த்தத்தை ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே. அதை பார்த்து கொண்டே போனார் என்னால் என்ன அர்த்தம்? ஐயோ, இந்த வஸ்துக்களை எல்லாம் கொண்டு பரதாழ்வானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினால் அதை பார்த்து விட்டு போகலாமே என்று அந்த ஆவலாலே என்று அப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம் என்று காட்டினார்கள். ஆனால் அதையும் காட்டிலும் அற்புதமான ஒரு அர்த்தத்தை வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்திலேயும் சரி அடுத்த ஸ்லோகத்திலேயும் சரி காட்டுகிறார். ஆபிஷேச்சனிகம் பாண்டம் சக்கரே ராமஹா பிரதட்சிணம். இந்த வஸ்துக்களையெல்லாம் ராமன் பிரதட்சிணம் பண்ணிக்கொண்டே போனான். எதற்காக? என்னால் அப்படி பார்த்துட்டே போனாரு. எதற்காகனா, ஐயோ இந்த பொருள்களெல்லாம் வீணாய் போகாமல் யாருக்காவது இது உதவட்டுமே, இது நன்றாக இதுகளுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கட்டுமே, பட்டாபிஷேகத்திற்கு என்று எல்லாவற்றையும் சேகரித்து வைத்து விட்டு இந்த பட்டாபிஷேகம் கிடையாது என்று நிறுத்திவிட்டால் அந்த பொருள்கள் எல்லாம் என்ன ஆகும்? வீணாய்த்தானே போகும். அப்படி வீணாய் போகக்கூடாது. என்ன பண்ணினான்? பெரிய சந்தோஷத்தோடு பெருமாள் அந்த பட்டாபிஷேகத்திற்காக வைத்திருந்த பொருள்களை எல்லாம் பிரதட்சணம் பண்ணினார். எதற்காக? மற்றவர்களுக்காவது இது பயன்படட்டும் என்பதற்காக என்ற கருத்திலே என்று இப்படி பெரியோர்கள் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆஹா, இப்படி ஆபிஷேச்சனிகம் பாண்டம், அபிஷேகத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொருள்களை எல்லாம் ராமஹா பிரதட்சிணம் சக்கரே, ராமபிரான் பார்த்து கொண்டே பிரதட்சிணம் செய்தான். அப்படிப்பட்ட அந்த பாதுகையானது, ராமபிரானே பிரதட்சிணம் செய்யப்பட்ட பாதுகையானது நகா பாகி, நம்மை காப்பாற்றட்டும் என்று இந்த முதல் ஸ்லோகத்திலே, அதாவது இந்த பத்ததியினுடைய முதல் ஸ்லோகத்திலே 181வது ஸ்லோகத்திலே இப்படி அருளி செய்தார். அடுத்தபடியாக 182வது ஸ்லோகத்திலேயும் அதே கருத்தை சற்று வேறு விதமாக தெரிவிக்கிறார். ராகவஸ்ய சரணோ பதாவனி பிரேக்ஷிதும் த்வதபிஷேகமீஷதுஹு ஆபிஷேச்சனிக பாண்டசன்னிதௌ யத் பிரதக்ஷிண கதிஹி சனைர்யயௌ. வால்மீகி ராமாயணத்திலே அது நன்றாக அப்படியே சொல்லப்படும். சனைர் ஜகாம சாவேக்ஷா. வால்மீகி ராமாயணத்திலே சொல்லியிருக்கிறது. மெதுவாக நடந்து சென்றான். சென்ற பொழுது என்ன பண்ணினான்? இந்த ஆபிஷேச்சனிகம் பாண்டம் என்ன அபிஷேகத்திற்காக என்னென்ன பொருள்களை எல்லாம் வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் சாவேக்ஷா அப்படியே பார்த்து கொண்டே போனார் என்று இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சனைர் ஜகாம சாவேக்ஷா என்பது வால்மீகியினுடைய வாக்கு. அதை அப்படியே இந்த இடத்துல கருத்திலே கொண்டு வேதாந்த தேசிகன் என்ன அருளி செய்கிறார், என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். ராகவஸ்ய சரணோ, அதாவது பதாவனி, ஏ பதாவனி பாதுகையே, நீ என்ன பண்ண? ராகவனுடைய திருவடிகள் அது என்ன பண்ணித்துன்னு கேட்டா, த்வத் அபிஷேகம் பிரேக்ஷிதம் ஈக்ஷதுஹு. அந்த ராகவனுடைய திருவடிகள், ராகவஸ்ய சரணௌ த்வத் அபிஷேகம் பிரேக்ஷிதும் ஈஷதுஹு. பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்றதை பார்க்கணும்னு திருவடிகள் ஆசைப்பட்டதான், ராகவனுடைய திருவடிகள். ஏன்னா தனக்கு எப்பொழுதும் காப்பாயிருக்கிறதே இந்த பாதுகை. இந்த பாதுகைக்கு ஒரு சிறப்பு ஏற்படுகிற பொழுது அதை நாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு அந்த திருவடிகள் நினைத்தனான்னு சொல்ற. அதனால தான் என்ன பண்ணினான்னா ராமபிரான் ஆபிஷேச்சனிக பாண்ட சந்நிதௌ, அந்த அபிஷேகத்திற்காக வைத்திருந்த
பாதுகைகள், அதாவது பாதுகை முதலான வஸ்துக்கள் எல்லாம் தெரிவித்தேனே ஏற்கனவே. பாதுகை மட்டுமல்ல, பாதுகை, சிம்மாசனம், வெண்கொற்ற கொடை, சாமரங்கள், செங்கோல், இன்னும் என்னென்ன வஸ்துக்கள் உண்டோ அது அத்தனையும் அபிஷேகத்திற்காக, பட்டாபிஷேகத்திற்காக சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிற பொருள்கள். அபிஷேகனிக்க பாண்டம் என்னால் பட்டாபிஷேக பொருள்கள் என்று பொருள். அதனுடைய சந்நிதௌ, அதனுடைய சந்நிதியிலே, அதன் முன்னாலே அது என்ன ஆச்சுன்னா, சனைஹி யயோ யத் பிரதட்சிண கதிஹி, மிகவும் மெதுவாக அந்த என்ன பண்ணினான, மெல்ல மெல்ல எழுந்தருளி அந்த பிரதட்சிண ரூபமாக அப்படி சென்றான். அந்த வஸ்துக்களை எல்லாம் பார்த்து கொண்டே, அதைத்தான் வால்மீகி சொல்லுகிற பொழுது சனைர் ஜகாம சாவேக்ஷா அப்படின்னு சொன்னான். இதை பார்த்துட்டே போனார். எதற்காக பார்த்து கொண்டு போனார் என்னால், ராமபிரான் இதை இப்படி தன்னுடைய கட்டாட்சத்தாலே மெல்ல மெல்ல அதை கட்டாட்சித்தபடியினாலே தான் பின்னாலே என்ன ஆச்சுன்னா, அது அந்த பாதுகைக்கு ஒரு பட்டாபிஷேகம் என்று ஆயிற்று என்று நாம் அப்படி கொள்ளலாம். பட்டாபிஷேகத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிற பொருள்களை எல்லாம் பார்த்து கொண்டே ராமபிரான் அடிமேல் அடி வைத்து அப்படி எழுந்தருளினான். எதற்காக என்னால் கீழ் ஸ்லோகத்திலே தெரிவித்தார் அல்லவா, ஐயோ நமக்குத்தான் இவை கிடைக்கவில்லை, ஆனால் இவை வீணா போகக்கூடாது, நல்லவர்கள் யாருக்கான கிடைக்க வேண்டும். நம்மெல்லாம் அப்படி இல்லை. நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலன்னா இன்னொருத்தனுக்கும் கிடைக்கக்கூடாது என்றது கடுத்து விட்டு போய் விடுவோம் இல்லையா. நல்ல ஒரு தின்பண்டத்தை வைத்திருக்கிறார்கள், நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அதை எடுத்து ஏதாவது கீழே போட்டு நாம் அதை வீணாக ஆக்கி விடுவோம். ஆனால் ராமபிரான் என்ன நினைத்தார், நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் இது வேறு யாருக்கான கிடைக்கட்டுமே, அல்லது இதற்கே கிடைக்கட்டுமே என்றெல்லாம் அவர் நினைத்து கொண்டு போனாரோ என்னமோ. அதனால தான் இங்க இப்படி நடந்தது. அதைத்தான் இங்கே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிற பொழுது என்ன சொல்லுகிறார்னால், தொதபிஷேகமீஷதுஹு, முன்னோக்கு பாதுகைக்கு நமக்குத்தான் பட்டாபிஷேகம் நடக்கவில்லை. இந்த பட்டாபிஷேகத்திற்காக வைத்திருக்கிற பொருள்களை எல்லாம் பார்க்கிறார். சரி, நமக்குத்தான் பட்டாபிஷேகம் நடக்கவில்லை, இந்த பாதுகைக்காவது பட்டாபிஷேகம் நடக்கட்டும் என்று நினைத்துத்தான் ஒருவேளை அவர் சனைர்யோ பிரதட்சிணகதிஹி, மிகவும் அடிமேல் அடிமைத்து மெல்ல மெல்ல அந்த வஸ்துக்களை எல்லாம் பிரதட்சணம் பண்ணி கொண்டு போனாரோ, அதனால்தான் ஒருவேளை இந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆயித்தோ என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட அர்த்தம் இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகனாலே அனுபவிக்கப்படுகிறது. அதாவது என்னன்னா, எம்பெருமான் தனக்கு கிடைக்காத பெருமைகளும் கூட தன்னுடைய அடியவர்களான ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுக்கு கிடைக்கட்டும் என்று அவர்களை எல்லாம் கட்டாட்சிக்கிறான் எம்பெருமான். அது இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுவதாக நாம் கொள்ளலாம். பெருங்கழலார் தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பெறழ வைத்தார் என்று நம்மாழ்வார். அதனை என்ன பண்ண, பெருங்கழலார் வராக பெருமாள் என்னை பரிபூர்ணமாக கட்டாட்சித்தார் தம்முடைய திருக்கண்களாலே என்று. அது எப்படி கட்டாட்சித்தார், வன்காத்தரைய ஒருங்கே மலிந்து கிடந்தலர்ந்த மென்கால் கமலத்தடம் போல் பொலிந்தன எம்பிரான தடங்கண்களே என்று சாய்க்கிற. பெரிய காத்தடிச்சா அந்த தாமரைகள் எல்லாம், ஒரு குளத்தில் இருக்கிற தாமரையெல்லாம் எப்படி ஒரு பக்கமாக சரியுமோ அதுபோல எம்பெருமானுடைய அந்த கட்டாட்சம் முழுவதும் என் மேலே அப்படி பெருகியது என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அதனால சனேர் ஜகாம சாவேக்கஹா என்கிறது அந்த எம்பெருமான் ஆழ்வார்களை போன்ற மகான்களை, ஆச்சாரியர்களை போன்ற மகான்களை இப்படி கட்டாட்சிக்கிறான். எதற்காகனா, இவர்களுக்கு நிறைய சிறப்பு உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும், மற்றவர்களுக்கெல்லாம் இவர்கள் வழிகாட்டுபவர்களாக ஆகட்டும் என்று அந்த எம்பெருமான் கட்டாட்சிக்கிறபடியினாலே தான் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் அந்த பெருமை வருகிறது. அதை இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் குறிப்பாலே காட்டுகிறார் என்றே நாம் அனுபவிக்கலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश
प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ